தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீது விசிகாவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் புகார் அளிச்சிருக்காரு. கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விசிகா நிர்வாகியான பாலகிருஷ்ணன் என்பவர் தான் இந்த வேலையை பார்த்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தப்போ இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் அழுது புரண்டு சாக்லேட்டுக்கு எப்படி போராடுவீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் தாவேகாவுக்கு ஓட்டு போட சொல்லி அழுது புரண்டு புலம்புங்க அப்படின்னு சொல்லி விட்டாருங்க. அதை கேட்டு தான் நம்ம பாலகிருஷ்ணன் அவர்களோட 5 வயசு பையனும் அப்பாப்பா நீ தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காரு. ஆனால் விசிகா நிர்வாகியான பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி நான் தீவிரமான விசிகா நிர்வாகி, நான் எப்படிப்பா தாவேக்காவுக்கு போட முடியும், அதெல்லாம் போட முடியாது, நீ வேணா வளர்ந்து போய் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுக்கோ, நான் விசிகாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, நீ தாவேக்காவுக்கு ஓட்டு போடாததால தாவேக்கா மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சுக்க, நான் வாழ்க்கையில் சாப்பிடவே மாட்டேன்னு பட்னி கடந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கத்திக்கரடு கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் கடுப்பான நம்ம பாலகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேராக போயிட்டு என் பையன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான், என் பையனோட இந்த மாற்றத்துக்கு காரணம் தாவேகா தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி கோவை காவல் நிலையத்தில் ஒரு பகீர் புகார் கொடுத்துருக்கார். அதோட விளைவு தான் இதெல்லாம்.